தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்து இணைந்திருப்பவர் டாக்டர் மஞ்சுளா ராவ் அவர்கள். ஆன்கோபிளாஸ்டிக், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் தொடர்புடைய மார்பக புற்றுநோய் ஆன்கோபிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் மஞ்சுளா, வணக்கம். வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், அடிப்படையில் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்ன? ஸோ கேன்சர்னா என்ன? கேன்சர் பேசிக்லி நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்துட்டு அது ரெகுலராக டிவைட் ஆகாமல் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் இதில் டிவைட் ஆச்சுன்னா ஃப்ரம் 2 to 4, 4 to 4லேருந்து 8, 8லேருந்து 16 அப்படி ஆகாமல் ரொம்ப சீக்கிரமாக அது டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் கேன்சர்னு சொல்கிறோம். அது வந்துட்டு நார்மல் கிடையாது, அப்நார்மல். அதே மாதிரி அது வந்துட்டு உடம்புல எங்கே வேணும்னா அது ஆகலாம். ஸோ அதே மாதிரி மார்பகத்தில் ஆச்சுன்னா மார்பக கேன்சர் இல்லைனா பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்ஸ் மார்பகத்தில் கேன்சர் வந்துருச்சுன்னா டாக்டர், அது மற்ற பகுதிக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது மார்பக பகுதியில் மட்டும்தான் இருக்குமா? அது பரவ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு மார்பக கேன்சர் இருக்குன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கோன்னு பார்க்குறோம். அந்த ஸ்டேஜ் எப்படின்னா பேஸ்ட் ஆன் அந்த டியூமரோட என்ன சைஸு, நெறிக்கட்டிக்கு பரவிருக்கா, வேறு எங்கேயாவது பரவிருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எல்லா கேன்சரும் பரவாது. அந்த பிரெஸ்ட் கேன்சர்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. அதோட என்ன அக்ரெசிவ்னஸ் இருக்கா, அது எப்படி என்ன மாதிரி கேன்சர், அதோட நாங்கள் நேச்சர் இல்லைன்னா பயாலஜி கண்டுபிடிக்கணும். ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு பரவ வாய்ப்பு இருக்குது. மார்பகத்தில் மட்டும் இல்லை, லிவருக்கு பரவலாம், லங்குக்கு பரவலாம், எலும்புக்கு பரவலாம். ஓகே டாக்டர், இந்த கேன்சர் வர்றதுக்கு காரணம் நம்ம ஜீன்லேயே இருக்கா? நம்ம முன்னோர்களுக்கு இருந்தால் நமக்கு வருமா அல்லது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இதை தீர்மானிக்குதா? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ இது வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் காரணம் மட்டும் கிடையாது, ஃபுட் காரணம் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் காரணமாக, ஜெனட்டிக்ஸ்னால் அது வந்துட்டு அவங்களோட தாத்தாவுக்கு இருந்திருக்கும், அவங்களோட அம்மாவுக்கு இருந்திருக்கும், அவங்களுக்கு வேறு ரிலேட்டிவ்ஸுக்கு இருந்திருக்கும். அது வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பிகாஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட உடம்புலேயே ஒரு மியூட்டேஷன் இருக்கலாம். ஜீன்ஸில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் மியூட்டேஷன்னு சொல்கிறோம், அதனால வரலாம். பட் இது வந்துட்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்லி 5 to 10%, அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க, ஏன் டாக்டர் எனக்கு ஆயிருக்கு, ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை. பட் அந்த ஜெனட்டிக் பேசிஸ் வந்துட்டு 5-10% மட்டும் அந்த சான்ஸ் இருக்குது. ரிமைனிங் 90% வந்துட்டு நாங்கள் ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். ஸ்பொராடிக்னா அது பிகாஸ் ஆஃப் நாங்கள் இப்போது என்னெல்லாம் எக்ஸ்போஜர் இருக்குது நம்மளுக்கு, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கட்டும், நம்ம எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் இருக்கட்டும், நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம், ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், எவ்ரி திங் புட் டுகெதர் கான்ட்ரிபியூட்ஸ் டு நம்மளோட ஹெல்த்து. ஸோ இப்போது பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு பெண்களில் அது வந்துட்டு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போஜர் யாருக்கெல்லாம் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு வந்துட்டு ஜாஸ்தி எக்ஸ்போஜர் இருக்குது, அதனால பிரெஸ்ட் கேன்சர் ஆக ரிஸ்க் அதிகமாகுது. கம்பல்சரிலி ஆகாது, பட் த ரிஸ்க் இன்க்ரீசஸ். ஸோ தட் இஸ் வை இது எல்லாம் நாங்கள் புட் டுகெதர் நாங்கள் சேர்ந்து பார்த்தோன்னா இட் கேன் இன்க்ரீஸ் சம்படிஸ் ரிஸ்க் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். டாக்டர், பிரெஸ்ட் கேன்சர் பெண்களுக்கு மட்டும்தான் வருமா அல்லது ஆண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஐ எம் ஸோ கிளாட் நீங்கள் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போகிறேன்னா எல்லாருமே ஒரு ரூமில் பெண்களை மட்டும் அனுப்புகிறாங்க. ஸோ எஸ், மார்பக கேன்சர்னால் பெண்களில் மோஸ்ட் காமன். ஆனால் ஆண்களுக்கும் இது ஆக வாய்ப்பு இருக்குது. சான்ஸ் வந்துட்டு கம்மி, ரிஸ்க் கம்மி தான், 1%. ஆண்களில் வந்துட்டு 1% ஆண்களுக்கு வந்துட்டு மார்பக கேன்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி நாமளே கண்டுபிடிக்க முடியுமா? 100%. பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன்னா என்ன? நாங்கள் வந்துட்டு we are being mindful. நம்ம உடம்பு வந்துட்டு எப்படி இருக்குது, நம்மளோட ஆர்கன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, விரல் இப்படி இருக்குது, மார்பகம் எப்படி இருக்குது. ஸோ அது வந்துட்டு நாங்கள் குளிக்கும் போதெல்லாம் நாங்கள் தொட்டு பார்க்கணும்.
எப்படி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே மார்பகம் இல்லைன்னா பாடி பார்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்காது, சில வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் வந்துட்டு அது நம்மளோட நார்மல், உங்களோட நார்மல். உங்களுக்கு எப்படி இருக்குது, தட் இஸ் யோர் நார்மல். ஸோ நாங்கள் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோன்னா we will know நம்மளோட நார்மல் என்ன. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் சேஞ்ச் வந்துச்சுன்னா நாங்கள் உடனே அதை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷனில் நாங்கள் வந்துட்டு மார்பகத்தோட சைஸ் என்ன, அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஒரு சைடு வந்துட்டு சடன்லி ஸ்வெல்லிங் ஆயிருக்கா, அதில் தண்ணி ஃபில் ஆன மாதிரி இருக்கா. அது ஸோ நான் தண்ணின்னு ஏன் சொல்கிறேன்னா, சில சமயம் வந்துட்டு கட்டியாக வராது, அந்த பிரெஸ்ட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஆகிடும். ஆரஞ்சோட தோல் இருக்கு இல்லையா, ஆரஞ்சோட தோலில் அந்த வந்து டாட் 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 இருக்கும் இல்லையா, பிரெஸ்ட்டோட தோலும் அப்படியே அது சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் வார்னிங் சைன். அஃப்கோர்ஸ் சில மோஸ்ட் காமன் வந்துட்டு கட்டி இருக்கும். கட்டி பார்த்தாங்கன்னா, அண்ட் கட்டி மட்டும் இல்லை, வலி ஆகாமல் கட்டி. that is the most important. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க, மேடம் கட்டி பார்த்தேன், ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தேன், ஆனால் வலியே இல்லை, அதுக்கு தான் நாங்கள் உட்காந்தோம். அதுதான் வார்னிங் சைன். ஸோ என்ன கட்டி இருந்தாலும், என்ன மாற்றம் இருந்தாலும், சில சமயம் கட்டி இருக்காது, அந்த ஸ்கின்ல மட்டும் கொஞ்சம் ஒரு டிம்ப்ளிங்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். இல்லைன்னா காம்பு உள்ளே போயிருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வரும், வேற ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் இருந்தாலும் அவங்க போயிட்டு டாக்டருக்கு காமிச்சு டெஸ்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் என்ன நார்மல்னு நாங்கள் சொல்லுவோம், பட் அந்த ஒரு 10-15% சான்ஸ் இருக்குது தட் இட் கேன் பி அப்நார்மல். இப்போ அவங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது டாக்டர், ஆமாம், உங்ககிட்ட வராங்க, டாக்டர்ஸ் கிட்ட வராங்க, நீங்கள் என்ன மாதிரி ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுவீங்க? ஸோ ஸ்க்ரீனிங்னா என்ன, ஸ்க்ரீனிங்னா ஒன்றுமே சைன் இல்லாமல் அவங்க ஜஸ்ட் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க, தட் இஸ் ஸ்க்ரீனிங். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்க்ரீனிங்னா நார்மல் பர்சன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க, டுடே ஐ வாண்ட் டு கெட் மை ஹார்ட் செக்ட், இல்லைன்னா டுடே ஐ வாண்ட் டு கெட் மை பிரெஸ்ட் செக்ட்னு, தட் இஸ் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங். அவங்க வந்துட்டு ஏதோ மாற்று பார்த்துட்டு வந்துட்டு காமிச்சாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ செக்அப். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ டூ இஸ் நாங்கள் கிளினிக்கல் எக்ஸாமின் பண்ணுவோம். ஓகே, படுத்து வச்சு பிரெஸ்ட் எப்படி இருக்குது, அக்கல்ல நெறிக்கட்டி ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கா, கழுத்து பக்கத்தில் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். வி வில் டாக்குமெண்ட் த ஃபைண்டிங்ஸ். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த உமன் 40 வருஷத்துக்கு ஜாஸ்தி இருந்தாங்கன்னா வி சென்ட் தெம் ஃபார் அ மேமோகிராம். மேமோகிராம்னா இட் இஸ் அ ரேடியோலாஜிக்கல் டெஸ்ட். அது ஒரு எக்ஸ்ரே மாதிரி. ஸோ அந்த மஷீனில் வந்துட்டு 2 பிளேட் மாதிரி இருக்கும், மார்பாகத்தை அதுக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஸோ தட் இட் ஃப்ளாட்டன்ஸ் அவுட். அதுக்கப்புறம் இட் வில் பி அன் எக்ஸ்ரே. ஸோ அந்த எக்ஸ்ரேல வந்துட்டு அதில் என்னென்ன பிரெஸ்ட்டுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் இருக்குது, கட்டி இருக்கா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு வந்துட்டு அந்த பிரெஸ்ட் டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். So then in that case we may ask for an MRI also. And after doing mammogram and MRI we also get something called an ultrasound done to correlate the findings. டாக்டர், இப்போ ஒருவேளை நீங்கள் பிரெஸ்ட் கேன்சர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இது க்யூரபிளா, இதை நாம் குணப்படுத்த முடியுமா? So majority of the cases breast cancer is curable. அது நாங்கள் கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். ஸோ இதுக்கு எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, நாங்கள் இப்போ மேமோகிராம் பற்றியெல்லாம் பேசணும். ஸோ ஆஃப்டர் தேட் அதில் கட்டி இருந்துச்சுன்னா நாங்கள் கோர் நீடில் பயோப்சி பண்ணணும். அதில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு கேன்சராக இல்லையான்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு என்ன ஸ்டேஜ்னு பார்க்கணும். பேஸ்ட் ஆன் தேட் நான் பேஷண்ட் கிட்ட சொல்ல முடியும் இது வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு. பட் முன்னாடி மாதிரி இப்போல்லாம் கிடையாது. முன்னாடி வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் டயக்னோசிஸ்க்கு அப்புறம் சர்வைவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஒரு 20%, 25%. இப்போ இட் இஸ் ஆஸ் ஹை அஸ் 95-99%. ஸோ இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய அட்வான்ஸ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது டாக்டர்? இப்போ நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ 2 parts to this question. என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆன் அ டெய்லி பேசிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நாங்கள் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் வி ஹேவ் டு ஸ்டே அப்டேட்டட். Now the second thing is what is oncoplasty? Yes, doctor. ஸோ ஆன்கோபிளாஸ்டி வந்துட்டு இந்த
பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட யூனோ வியூவே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், முழுசாக மார்பாகத்தை எடுக்கணும். அண்ட் இட் இஸ் அ வெரி ரேடிக்கல் ப்ரொசீஜர். மார்பாகத்தை எடுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மசில்ஸை எடுக்கணும், நெறிக்கட்டி ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, மார்பாகத்தை காப்பாற்றி நாங்கள் கேன்சரை க்யூர் பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் பாசிபிள். அதுக்கு நாங்கள் வந்துட்டு பிரெஸ்ட் கான்சர்வேஷன்னு சொல்லுவோம். தேர் இஸ் ஒரு 40-50 வருஷத்தோட சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது டு சப்போர்ட் பிரெஸ்ட் கான்சர்வேஷன். அது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் மார்பாகத்தை சேவ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோன்னா சேஃப்டி கம்மின்னா. அப்படி கிடையாது. சேஃப்டி இஸ் ஈக்குவலண்ட் டு நாங்கள் ஃபுல்லாக பிரெஸ்ட் எடுத்தோன்னா இட் இஸ் ஈக்குவலண்ட் டு தட் விச் இஸ் கால்ட் அ மெஸ்டெக்டமி. இன்ஃபேக்ட் சில அக்ரெசிவ் கேன்சர்ஸில் நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணோன்னா இட் இஸ் பெட்டர். இப்போ ஆன்கோபிளாஸ்டி என்னன்னா, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிரெஸ்ட் கான்சர்வேஷன். ஸோ பிரெஸ்ட்டு கன்சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, அங்கே இருக்கிற கட்டியை நாங்கள் எடுக்கிறோம். வாட் ஹேப்பன்ஸ், அங்கே ஒரு கேப் இருக்குது. அப்படியே நான் ஸ்டிச் எடுத்தேன்னா ரேடியேஷன் எல்லாம் கொடுத்தப்புறம் அப்படியே ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஸோ நாங்கள் இதெல்லாம் பிரெஸ்ட்டு காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? ஏன்னா அது டிஃபார்ம்டாக தான் இருக்கும். ஸோ பெண்ணுக்கு வந்துட்டு மிரரில் பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஸோ வாட் வி டூ நாங்கள் அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்துட்டு எப்படி பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அது நாங்கள் மூடலாம். தட் இஸ் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி. டாக்டர், இப்போ நீங்கள் சைக்காலஜின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே சயின்டிஃபிக்காக ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போகுது. இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது பப்ளிக் எல்லாமே கேன்சர் அந்த வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம். தே கம், அவங்களுக்கு வந்துட்டு வரும்போதே யூனோ அழுவுறாங்க இது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தெம், ஒன்று என்னென்னா, கேன்சர்னால் கம்பல்சரிலி உயிருக்கு ஆபத்தும் கிடையாது. நாங்கள் அது சீக்கிரம் ஸ்டேஜில் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அது வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நாங்கள் கேட்குறோம், யாருக்காவது கேன்சர் ஆயிருக்குன்னா ஆஸ் அ சொசைட்டி நாங்கள் ஐயோ கேன்சரா, ஓ டோன்ட் வரி, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எக்ஸசிவ் சிம்பத்தி கொடுக்குறோம். ஐயோ உங்களுக்கு அப்படி ஆயிருக்கா, ஐயோ கீமோதெரப்பி எடுக்கணுமா, முடியலை. அந்த நாங்கள் சிம்பத்தி கொடுக்காம நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்கள பேஷண்ட் மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபேமிலியும் நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். தட் நோ ப்ராப்ளம். இப்போ எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, யூ வில் டெஃபினெட்லி கெட் பெட்டர். நீங்கள் போயிட்டு டாக்டரை போயிட்டு காமிங்க, பார்க்கலாம். ஏன்னா எல்லா கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் மார்பக கேன்சர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்ரி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீமோதெரப்பினா டிஃப்ரெண்ட் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும், ரேடியேஷன்னா டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. தட் இஸ் ஒன். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் பார்க்கும்போது, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன், ஆட்டோமேட்டிக்லி ஐ டிசைட் இவங்க என்ன யூனோ எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் வேணுமா, ஆங்ஸைட்டி இருக்கா, டிப்ரெஷனில் இருக்காங்களா. ஸோ சப்போஸ் ஐ திங்க் இது வந்துட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா நான் நிறைய ஆங்ஸைட்டி எல்லாம் இருந்துச்சு, டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தட் இஸ் ரிஸ்கி. பிகாஸ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் தென் 100% அந்த நோய் வந்துட்டு பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ வி இன்வால்வ் அ சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கேரில் போயிட்டு பாருங்கள், கவுன்சிலிங் பண்ணுறோம். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இப்போது வி ஃபோக்கஸ் ஆன் த பேஷண்ட், ரைட்? ஆனால் பேஷண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். யாருமே அவங்க பற்றி கேட்கவே மாட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட், அம்மா அப்பா, அவங்களோட சில்ட்ரன். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் இப்போ ஆஸ் அ டாக்டர் அவங்கக்கிட்ட பேசும்போது ஐ டாக் டு த ஃபேமிலி, ஐ என்ஷோர் தேர் ஆல் ஓகே. அண்ட் சப்போஸ் யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்காங்க, ரொம்ப டென்ஷனில் இருக்காங்கன்னா, தே மஸ்ட் ஆல்சோ கோ அண்ட் see the psychologist. அவங்களும் போயிட்டு சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து பேசணும். சப்போஸ் சில மெடிகேஷன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா தே ஷுட் ஆல்சோ டேக் இட். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆஸ் டாக்டர்ஸ், நான் ஆக்சுவலி நம்ம ஹாஸ்பிட்டல் அப்போலோ ப்ரோட்டானில் வந்துட்டு ஐ ஹவ் ஸ்டார்டட் அ சப்போர்ட் குரூப், பிரெஸ்ட் கேன்சர் சப்போர்ட் குரூப்.
ஸோ பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பேஷண்ட்ஸ் அண்ட் their relatives they join us. We have support programs for them, art therapy, yoga, educational programs. And யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க we call them also. ஓகே. So they can interact with our old patients, they can interact with me. And it's a way of us to build a community, கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி. ஓகே டாக்டர், முன்னாடியெல்லாம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா அமெரிக்கா போயிடுவாங்க. பேஷண்ட் எங்கன்னா அமெரிக்கா போகிறாரு ஃப்ளைட் பிடிச்சி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது நமக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கா? ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகுதா அல்லது நம்ம இந்தியாவிலேயே அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து போச்சா, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில்? நாட் அட் ஆல். அப்படி இப்போ ஸ்டேட்டஸ் கியூவே இல்லை. இன்ஃபேக்ட் இப்போது பிரெஸ்ட் கேன்சர் எஸ்பெஷலி கேன்சருக்கு வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லும் இந்தியாவில் இருக்குது. ஓகே. இன்ஃபேக்ட் இஃப் யூ சி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் இன் சர்ஜரியில் வந்துட்டு ஆன்கோபிளாஸ்டி, மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி நாங்கள் பண்ணுறோம். ரோபோட்டிக் ஆர் எண்டோஸ்கோபிக் பிரெஸ்ட் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஐ எம் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் இன் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா டு ஹவ் பெர்ஃபார்ம்ட் அன் எண்டோஸ்கோபிக் mastectomy with reconstruction. அது வந்துட்டு இட்ஸ் அ மினிமலி இன்வேசிவ் பிரெஸ்ட் சர்ஜிக்கல் டெக்னிக். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வெளிநாட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் யூ ஹேவ் ப்ரோட்டான் தெரப்பி, அதுவும் இட் இஸ் தேர் இன் அவர் சென்டர். ஸோ இந்தியாவில் இன்ஃபேக்ட் உங்களுக்கு இப்போது எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது அண்ட் தமிழ்நாட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு வெளியில் போகணுன்னு அவசியமே கிடையாது. டாக்டர், ஃபிசிக்கலாக சர்ஜரி பண்ணுறது நல்லதா அல்லது ரோபோட்டிக் சர்ஜரி நல்லதா? ரோபோட்டிக் சர்ஜரி ஆக்சுவலி இஸ் அ மிஸ்னோமர். ரோபோட்டிக் சர்ஜரினா அது ரோபோ பண்ணுறது கிடையாது, அது நாங்களே பண்ணணும். ஸோ போத் ரோபோட்டிக் அண்ட் எண்டோஸ்கோபிக் டெக்னிக் வந்துட்டு ஒரே டெக்னிக்கு தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ ஓகே, இப்போது ரோபோட்டிக் ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி அது வந்துட்டு அது நிப்பிள் ஸ்பேரிங் மாஸ்டெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மீன்ஸ் நாங்கள் மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கிறோம், ஆனால் மேலே இருக்கிற காம்பும் தோலும் நாங்கள் சேவ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஒரு பன் மாதிரி. இஃப் திஸ் இஸ் த பிரெஸ்ட்டு, இந்த மேலே இருக்கிற தோலும் காம்பும் நாங்கள் சேவ் பண்ணி உள்ளே இருக்கிற பிரெஸ்ட் டிஷ்யூ மட்டும் எடுக்கிறோம். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மேலே இன்சிஷன் எடுத்துட்டு அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுனால அந்த ஸ்கார் இருக்கும். ஓகே. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ பிரெஸ்ட் சைடில் அப்படியே நாங்கள் அந்த க்ரீஸ் இருக்கு இல்லையா, லேட்ரல் சைடு, அங்கே இன்சிஷன், சின்ன இன்சிஷன் எடுத்துட்டு நாங்கள் பண்ணுறோம். இன்சிஷன் வந்துட்டு இவ்வளோ சின்னது இருக்கிறதுனால என் கை உள்ளே போகாது. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் நாங்கள் ஒரு போட்டுட்டு தென் வி இதை புட் எண்டோஸ்கோப்பினா லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு பண்ணுவோம். தட் இஸ் எண்டோஸ்கோபிக் பிரெஸ்ட் சர்ஜரி. இல்லைன்னா ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் போட்டுட்டு பண்ணணும். ஒன்ஸ் வி புட் த ஆர்ம்ஸ், சர்ஜன் வந்துட்டு நாங்கள் கன்சோலில் உட்காந்துட்டு நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி அது சர்ஜரி பண்ணணும். ரைட்? ஸோ ரோபோ அண்ட் எண்டோஸ்கோபி ஹெல்ப்ஸ் அஸ் வித் ஆக்சஸ். ரைட்? இப்போ எல்லாருக்குமே இது வந்துட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். பிரெஸ்ட் கான்சர்வேஷனுக்கு வந்துட்டு அது தேவையில்லை. யூனோ ஆன்கோபிளாஸ்டி அண்ட் ஆல் யூ கான்ட் டூ இட். செலக்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் யாருக்கு ரொம்ப சீக்கிரம் ஸ்டேஜில் வந்திருக்கு, ஆனால் யாருக்கு நாங்கள் வந்துட்டு முழுசாக மார்பாகத்தை எடுக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மினிமலி இன்வேசிவ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வராமல் நாம் தடுக்க முடியுமா? கேன் வி ப்ரிவென்ட் இட்? There are preventive strategies. ஆனால் 100% அது ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா இஸ் டவுட்ஃபுல். ஓகே. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்துட்டு இப்போது இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன். ஸோ யூ ஹாவ் அவாய்டபிள் காசஸ் அண்ட் அன்அவாய்டபிள் காசஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் ஸ்டேஜில் தீட்ட ஆரம்பிக்கிறது, 8 years 7 years. அதே போல் தீட்டு வந்துட்டு பீரியட் வந்துட்டு ரொம்ப லேட்டாக நிற்கிறது, சே இன்ஸ்டெட் ஆஃப் 40 45 55 ஆர் சம்திங். ஸோ அந்த பீரியட் 55 - 7 இட் இஸ் அந்த பீரியட் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஜர் இருக்குது. வென் கம்பேர்ட் டு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு சே 12 வயசில் தீட்டு ஆரம்பிக்கிறது, 50ல் நிற்கிறது, அது வந்துட்டு கம்மி பீரியட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பெண்ணுக்கு வந்துட்டு ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். ரெண்டாவது வந்துட்டு இப்போது அவங்க சே கரியர் இஷ்யூஸ் ஆர் எனிதிங், அதனால அவங்க இப்போ சில்ட்ரன் பசங்க பிறக்கிறாங்க, பட் ஆஃப்டர் 30 again period of estrogen exposure increases. Breastfeeding அவங்களால பண்ண முடியல, இல்லைன்னா அவங்க பண்ணலை.
ஸோ அதனால அகெயின் கொஞ்சம் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஆரம்பிக்கிறது எண்டிங் அது வந்துட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. இல்லைனா நம்மளோட இன்க்ரீசிங் ஏஜ் வித் இன்க்ரீசிங் ஏஜ் அகேன் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்துட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. கரெக்ட். தோஸ் திங்ஸ் ஆர் அன்அவாய்டபிள். பட் வாட் கேன் வி சேஞ்ச்? வி கேன் சேஞ்ச். இப்போது நாங்கள் இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் to have a child, to start having a child before the age of 30. Okay. Breastfeeding யாருனால பண்ணுறது முடியுதோ இட்ஸ் குட் டு breastfeed அட்லீஸ்ட் ஒரு 6 months. அது வந்துட்டு மதருக்கு ப்ரிவென்டிவ். மூணாவது வந்துட்டு யூனோ ஜாஸ்தி இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ், ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், இன்ஃபர்டிலிட்டி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கணும். ஸோ கண்டினியூஸாக 2-3 வருஷம் எடுக்காமல் அவங்க பிரேக் எடுக்கணும். ஆஃப்டர் டிஸ்கஸிங் வித் a gynecologist. These are a few things. But apart from that, diet, exercise, very very important. ஸோ நிறைய பெண்கள் வந்துட்டு நான் வீட்லேயே நான் வேலையெல்லாம் பார்க்குறேன். பட் தேட் இஸ் நாட் எக்ஸசைஸ். நாங்கள் வேலை பண்ணுறோம், we are constantly moving, but that is not enough. டெய்லி எக்ஸசைஸ், கொஞ்சம் சிம்பிள் வாக்கிங் இருக்கட்டும், ஒரு 30 minutes 45 minutes வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், வெரி இம்பார்ட்டண்ட். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு டிவி பார்க்குறீங்க, டிவி பார்க்கும்போது அதே இடத்துல கொஞ்சம் ஸ்பாட் ஜாகிங் இல்லைனா கொஞ்சம் யோகா அதெல்லாம் பண்ணோன்னா இட்ஸ் குட் ஃபார் த பாடி. பிரெஸ்ட் கேன்சர் மட்டும் கிடையாது, ஒரு நாங்கள் வேட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணோம், ஒபிசிட்டி ஆகாமல் வேட்டை கண்ட்ரோல் பண்ணோன்னா 13 to 14 different types of cancers நாங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். டயபெட்டிஸ் அவாய்ட் பண்ணலாம், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வைக்கலாம், ஹார்ட் டிசீசஸ், இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதெல்லாமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நாங்கள் என்ன சாப்பிட்றோம், ப்ராசஸ் ஃபுட் ஜாஸ்தியாக சாப்பிடாம we should have unprocessed food, கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். ஸ்மோக்கிங் டெஃபினட் நோ. ஸ்மோக்கிங் I would advise everybody to stop. ஆல்கஹால் ஆல்சோ வந்துட்டு இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க். ஸோ கொஞ்சம் மாட்ரேஷனில் சாப்பிட்டா இதெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிஸ்க்கை நாங்கள் கம்மி பண்ண முடியும். ஓகே. ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். அதாவது சிம்பிள் டிப்ஸ் கொடுத்தீங்க, எப்படி இருக்கிற இடத்துலையே எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர், இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், முன்னாடி ஹார்ட் அட்டாக்லாம் அபவ் 15 சொல்லுவாங்க, அபவ் 60. பட் இப்போல்லாம் ஜிம்மில் அபவ் 25 எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு விழுந்து இறந்து போகிறாங்க, கேட்டால் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. அதே போல் பிரெஸ்ட் கேன்சர்லேயும் ஹை ரிஸ்க் குரூப்னு இருக்காங்களா, இல்லை பிலோ 50க்கும் இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? 100%. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வந்துட்டு வெளிநாட்டில் நாங்கள் மீடியன் ஏஜ்னு பார்க்குறோம். வாட் இஸ் த மோஸ்ட் காமன்? வெளிநாட்டில் வந்துட்டு 55 to 65. நம்ம இந்தியாவில் வந்துட்டு இட் இஸ் 45 to 50. இந்தியா இன்ஃபேக்ட் நாங்கள் அப்போலோலேயே நாங்கள் ஒரு சர்வே பண்ணியிருக்கோம், நம்மளோட எல்லா பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்தோம். இன் தேட் ஒரு 25% பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிலோ ஏஜ் ஆஃப் 45 பிரெஸ்ட் கேன்சர் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க பிட்வீன் 20 to 40 years of age. தட்ஸ் வாய் இப்போது எல்லாருமே இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் 18 இயர்ஸில் ஆரம்பிக்கணும். 16 to 18 இயர்ஸில் என்ன கட்டி இருந்தாலும் உடனே கம்மி வயசுன்னு உட்காரக்கூடாது, அவங்க போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு காமிக்கணும். ஸோ இது வரலாம், லெஸ் தேன் 50 டெஃபினெட்லி வரலாம். இந்தியாவில் இட்ஸ் வெரி காமன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம உறவினர்களுக்கு யாராவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நாட் அட் ஆல். கேன்சர் வந்துட்டு இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அது இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ யாருக்கு இந்த மாதிரி கேன்சர் ஆயிருக்கு அவங்க வந்துட்டு ஃபேமிலி கூட அவங்க வெளியில் போகலாம், அவங்க ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகலாம், பசங்க கிட்ட விளையாடலாம், நோ ப்ராப்ளம். டாக்டர், நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு உங்கள் பிஸியான டைமில் நீங்கள் வந்து பிரெஸ்ட் கேன்சர்னால் என்ன, ஆண்களுக்கும் வரக்கூடிய சின்ன வாய்ப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் இதை எப்படி நாமளே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணலாம், டாக்டர்ஸ் இதை எப்படி செக்கப் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, லைக் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ட்ரீட்மெண்ட் இதில் எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்குது, ஆன்கோபிளாஸ்டிக் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்தீங்க. தந்தி டிவி ஸ்டுடியோஸுக்கு வந்து உங்களுடைய தகவல்களுக்கும் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ப்ளஷர் இஸ் மைன். தேங்க்யூ.